கல்யாணமாகி பல வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறீங்களா? இல்லை டாக்டர்களே, கைவிரிச்சும் நம்பிக்கை கிடைக்கலையா? கவலையை விடுங்க. உங்கள் நம்பிக்கையையும் கருவையும் காப்பாற்ற ஒரு தெய்வம் இருக்காங்க. அவங்க தான் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கருகாவூரில் இருக்கிற அன்னை ஸ்ரீ கற்பரட்சாம்பிகை. இந்த கோவிலோட ஸ்பெஷலே இங்கே தர்ற பிரசாதம் தான். கல்யாணம் ஆகாத பெண்கள் அம்பாள் சன்னதியில் நெய் வச்சு கோலம் போட்டால் சட்டுன்னு கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குழந்தை வேணும்னு நினைக்கிற தம்பதிகளுக்கு அம்பாள் பாதத்தில் வச்சு மந்திரிச்ச நெய்யை பிரசாதமாக தர்றாங்க. இதை கணவன் மனைவி 2 பேரும் 48 நாளைக்கு ராத்திரி சாப்பிடணும். இதுக்கு எந்த பத்தியமும் கிடையாதுங்க. நம்பிக்கையோடு சாப்பிட்டா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் தொட்டிலாடும். சரி, கரு உண்டாயாச்சு, ஆனால் பிரசவம் நல்லபடியாக நடக்கணும்ல. அதுக்கும் இங்கே ஒரு வழி இருக்குது. இங்கே மந்திரிச்சு தரக்கூடிய விளக்கெண்ணெய் ரொம்ப சக்தி வாய்ந்தது. பிரசவ வலி வரும்போது இதை வயிற்றில் தடவினா போதும், எந்த சிக்கலும் இல்லாமல் சுகப்பிரசவம் நடக்கும்னு அடித்து சொல்கிறாங்க இங்கே வர்ற பக்தர்கள். ஏன் இந்த அம்மனுக்கு அவ்வளோ சக்தி? முன்னாடி ஒரு காலத்தில் வேதிகைன்னு ஒரு பெண்ணோட கலைஞ்ச கருவை ஒரு குடத்துக்குள்ளே வச்சு காப்பாற்றி குழந்தையா கொடுத்ததால தான் இவங்களுக்கு கற்பரட்சாம்பிகைனே பேர் வந்துச்சு. இங்கே இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இங்கே இருக்கிற சிவபெருமான் சுயம்புவா உருவானவர், அதுவும் புற்று மண்ணால் ஆனவர். அதனால் இவருக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, வெறும் புனுகு சட்டம் மட்டும்தான் சாத்துவாங்க. சோழர்கள் கட்டின இந்த கோவிலில் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் முருகன் இருக்காரு. இதை சோமாஸ்கந்தர்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் இருக்கிறதால இங்கே வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் நிச்சயம். கோவில் நேரம் காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 3 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக திருக்கருகாவூர் போய் அந்த கற்பரட்சாம்பிகையை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.